+2 முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட ஹெல்ப் டெஸ்கை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், OS மணியன், KP முனுசாமி ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். ஓட்டு எண்ணிக்கை மற்றும் அதன் பின் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜய் அதிகப்படியான தொகுதிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை, அதற்கான பேச்சே இல்லை என நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார் என்றார். 2009ஆம் ஆண்டும் அதற்கு பிறகும் பிறந்தவர்கள் புகைக்க தடை விதித்து சட்டம் இயற்ற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதினார். மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அதிகரிக்கும் நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி பாரதிய ஜனதா அரசு வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை ஒரே அடியாக சுமார் 1000 ரூபாய் அதிகரித்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என வைகோ தெரிவித்தார். ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கான வலிமையை தாவேக தலைவர் விஜய் பெற்றிருக்கவில்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என திருமாவளவன் கூறியுள்ளார். நான் பிரிட்டிஷ்காரன் கிடையாது, அரசு துவக்க பள்ளியில் படித்தவன். எனக்கு தெரிந்த இங்கிலீஷில் மொழிபெயர்த்தேன். மைக்குக்கும் எனக்கும் தூரம் அதிகமாக இருந்ததால் அவர் சொல்வதை கேட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதை விமர்சிப்பவர்கள் மனநோயாளிகள் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே அரசியல் கட்சியினர் 2000 பேர் வரை கூடுவதற்கு வாய்ப்புள்ளது. இதை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு வேண்டுமென தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களுக்கு உதவ கூடுதலாக 165 பேரையும், பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை மேற்பார்வையிட 77 போலீஸ் அதிகாரிகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. பார்லிமென்ட் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக காங்கிரஸ் MP KC வேணுகோபால் தொடர்ந்து நீடிப்பார் என லோக்சபா செயலகம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் கொல்கத்தாவில் மே 3 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு 60 நாட்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ரிசல்ட் நாளான மே 4 தேனி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கேரளாவில் அமீபிக் எனும் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக பலர் இறந்தனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட ஆர்யா என்பவர் இறந்தார். தங்கம் சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,12,000 விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை சித்திரை விழாவில் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் இருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க சேஷ வாகனத்தில் புறப்பட்ட கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடிகை த்ரிஷாவை இணைத்து சில வாரங்களாகவே கிசுகிசுக்கள் பரவுகின்றன. த்ரிஷாவிற்கு நாளை மறுதினம் மே 4 பிறந்த நாள். அன்றைய தினம்தான் தேர்தல் முடிவும் வருகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு த்ரிஷா வெளியிட்ட பதிவில் மே சீசன் அதிகாரப்பூர்வமாக துவங்கிவிட்டதென குறிப்பிட்டு ஹார்ட்டின் எமோஜியையும் பதிவிட்டுள்ளார். இது பல விவாதங்களை கிளப்பிவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தை லீக் செய்த வழக்கில் கைதான 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பைக்காக ஹர்மன்பிரீத் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மீண்டும் போர் ஏற்படக்கூடும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று, பேச்சுவார்த்தையின் நிபந்தனைகளை ஏற்க வேண்டும், இல்லை என்றால் மோதல் தீவிரமடையும் என அதிபர் டிரம்ப் எச்சரித்தார். போர் அதிகார சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் ஈரான் மீதான போர் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது என பார்லிமென்ட்டிற்கு அதிபர் டிரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். ஏப்ரல் 13 முதல் ஈரானை கடல் வழியாக முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படையால் ஈரானில் 53 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் தேக்கமடைந்துள்ளது. அமெரிக்காவின் முற்றுகையால் ஈரானுக்கு ரூபாய் 40,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் போரின் பின் விளைவுகளை சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவின் பிரபல பட்ஜெட் விமான நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் மூடப்பட்டது. ட்ரம்ப் நிர்வாகம் நிறுவனத்தை அரசுடைமையாக்க முயற்சி செய்தும் தோல்வியில் முடிந்ததால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர். உக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள கெர்சன் நகரில் மினி பஸ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மீண்டும் தொடங்கும் சூழல் நிலவுவதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா எந்தவொரு உடன்படிக்கையையோ அல்லது ஒப்பந்தத்தையோ மதிப்பதில்லை.
ஏதேனும் முட்டாள்தனமான செயலில் ஈடுபட முயன்றால் அதை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்த சிறிய ரக விமான விபத்தில் அதில் பயணம் செய்த பிக்கிள் பால் வீரர்கள் 5 பேர் பலியாயினர். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமீனி நலமுடன் இருக்கிறார். அவர் நாட்டின் அன்றாட விவகாரங்களை கவனித்து வருகிறார் என ஈரான் மூத்த அதிகாரி அயத்துல்லா மொஹ்சென் ஹோமி தெரிவித்தார். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் 60 நாளுக்குள் முடிக்க வேண்டும். அதை தாண்டினால் பார்லிமெண்ட் ஒப்புதல் தேவை. ஈரானுக்கு எதிராக போர் துவங்கி 60 நாள் காலக்கெடு முடியும் நிலையில் போர் நடவடிக்கை முடிந்ததாக பார்லிமெண்ட்டுக்கு ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக ஆர் பாலசுப்ரமணியம், ஜோரம் அனியா ஆகியோரை நியமிப்பதற்கு பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தும் போரால் உலகமே அவதிப்படுகிறது. ஈரான் நாகரிகத்தை அவர்கள் அழிக்க முயல்கிறார்கள். போரை நிறுத்துமாறு உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என இந்தியாவிற்கான ஈரான் தூதர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வினய் குல்கர்னி தனது பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அஜய் ராய் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் எல்ஐசியில் மட்டும் எஃப்டிஐ வரம்பு 20%ஆகவே தொடரும் என தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கில் மேற்குவங்க வாக்கு எண்ணிக்கை பணிகள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கையை பின்பற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மும்பையில் கடந்த வாரம் அப்துல்லா டோகாடியா என்பவரின் குடும்பத்தினர் 4 பேர் தர்பூசணி சாப்பிட்ட பின் உயிரிழந்ததாக தகவல் பரவியது. உடல் குழாய்வில் மார்பின் என்ற வலி நிவாரணி அதிக அளவில் இருந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் மூளை உள்ளிட்ட பாகங்கள் பச்சை நிறமாக மாறியிருந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மறு ஓட்டுப்பதிவு நடந்து வரும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் தங்களை அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டி ஃபால்டா பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி மாநில அரசு ஊழியர்களையும் ஓட்டு எண்ணும் மைய பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மலேரியா நோய்க்கு எதிராக R7-8C என்ற அடுத்த தலைமுறை தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் இணைந்து உருவாக்கியுள்ளன. இந்த தடுப்பூசி உலகளவில் மலேரியாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க உதவும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். வேளாங்கண்ணி நாகூர் தர்காவிற்கு தவேக தலைவர் விஜய் இன்று செல்வார் என கூறப்பட்ட நிலையில் அவரது பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா இருக்குமா இருக்காதா என சொல்ல முடியாது என செங்கோட்டையன் தெரிவித்தார். 150 முதல் 200 இடங்கள் வரை தவேக வெற்றி பெறும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். முதல் தலைமுறை வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றார். வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் கோரிக்கை வைத்துள்ளார். செட்டிநாட்டு அரசர் குடும்பத்தைச் சேர்ந்த குமாரராணி முனைவர் மீனா முத்தையா மறைவையொட்டி முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கலை சேவை, கல்வி சேவை இரண்டையும் தமது வாழ்வின் இருபெரும் லட்சியங்களாக கொண்டு வாழ்ந்த பெருமைக்குரியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஒரு கட்சி தொண்டனாக நான் கட்சிக்கு மிகுந்த விசுவாசத்துடன் இருக்கிறேன். கார்கே, சோனியா, ராகுல் எடுக்கும் முடிவை ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்வோம் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டசபை தேர்தலில் கடைசி வரை சிபிஎம், சிபிஐக்கு 5 இடம் மட்டுமே என திமுக கூறியது மன சங்கடங்களை ஏற்படுத்தியதென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் கூறினார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களின் தாக்கம் நிச்சயமாக தேர்தல் முடிவை உறுதி செய்வதில் அடிப்படை காரணியாக அமையும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிவிட்டுள்ளார். விசிக போட்டியிடாத தொகுதிகளில் ஒரு சில இடங்களில் கூட்டணிக்கு கட்சியினர் ஒத்துழைக்கவில்லை. தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சிறப்பாக பணியாற்றவில்லை என விசிக மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விஜயை காண வேளாங்கண்ணியில் குவிந்து டிவிகே என முழக்கமிட்ட தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது.
தேர்வர்களின் மன அழுத்தத்தை போக்க இலவச மனநல ஆலோசனைக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்தபடி வரவில்லை என்றால் குழந்தைகள் தவறான முடிவெடுக்கும் மனநிலை உள்ளதால் பெற்றோர் எச்சரிக்கையாக இருக்க தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. டெலி கவுன்சிலிங் தேவைப்படும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தயங்காமல் 144116 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் அழைத்து பேசலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை திருவான்மையூரில் உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். 2 பேரை கைது செய்தனர். இந்த ஆண்டு கத்திரி வெயில் காலம் வெப்பமும் கோடை மழையும் கலந்த கலவையாகவே இருக்கும். கோடை மழை இயல்பை விட அதிகமாகவே பதிவாகும் என டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் விளக்கமளித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பலத்த சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மின்கம்பங்கள், பழமையான மரங்கள் சாய்ந்தன. திருவிழாக்களில் திடக்கழிவுகள், சுகாதார பாதிப்புகள் குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை என ஐகோர்ட் கவலை தெரிவித்துள்ளது. சுகாதார பாதிப்புகளால் தொற்றுநோய் ஏற்படுகிறது என எச்சரித்துள்ளது. கேரளா எர்ணாகுளம் கிடங்கூர் மகாவிஷ்ணு கோயில் விழாவிற்கு அழைத்து வரப்பட்ட மையநாடு பார்த்தசாரதி என்ற யானைக்கு மதம் பிடித்தது. யானையை லாரியில் ஏற்றி வந்த டிரைவரை மிதித்துக் கொன்றது. கோயில் வளாகத்திற்குள் புகுந்து கார்களை தூக்கி வீசி அடித்து நொறுக்கியது. பைக்குகளை மிதித்து நசுக்கியது. மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலையின் தொல்லியல் துறை சார்பில் கோவை மோளப்பாளையத்தில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் குழந்தைகளின் முழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேனியில் 8 ஆண்டுகளாக குற்றவாளிகளை பிடிக்க உதவிய மோப்பனாய் பைரவ் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தது. திருப்பூரில் மத்திய பஸ் ஸ்டாண்ட், வெள்ளியங்காடு, பல்லடம் ரோடு, ராயபுரம், சிடிசி கார்னர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மதுரையில் நடந்த தென் மாவட்ட பாரதிய ஜனதா வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பதி நெய் கலப்பட வழக்கில் ஒரு நபர் ஆணையம் மாநில அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் கலப்பட நெய் முறைகேட்டுக்கு முன்னாள் கூடுதல் செயல் அதிகாரி தர்மா ரெட்டியே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் ஆந்திராவை சேர்ந்த 7 மாத குழந்தை உட்பட 2 பேர் இறந்தனர். சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 90.18 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 2ஆம் தேதி 3.65 லட்சம் பேர் பயணம் செய்ததாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவான்மையூரில் கேஸ் சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த தந்தை நீலமேகம் மற்றும் அவரது மகன் குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 40 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மலிவு விலை நாப்கின் உருவாக்கி பேட்மேன் என்று பெயர் பெற்ற கோவையை சேர்ந்த அருணாச்சல முருகானந்தம் பெயர் 2026ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலையேற்றம் காரணமாக சென்னையில் தங்கும் விடுதிகளின் கட்டணத்தை மே 5ஆம் தேதி முதல் உயர்த்த உள்ளதாக தமிழக ஐடி ஹாஸ்டல் மற்றும் பிஜி ஓனர்ஸ் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட ORSLகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என மெடிக்கல்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சி பூலாம்பட்டியில் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி பீஸ் போட முயன்ற கொத்தனார் மின்சாரம் பாய்ந்து இறந்தார். டிரான்ஸ்பார்மரிலேயே தொங்கியவரை போலீசார் மீட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள பார்கி அணையில் சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது என தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் டம்மி ரூபாய் 500 நோட்டு கொடுத்து மூதாட்டியை ஏமாற்றிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மெட்ரோவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 90.18 லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 2இல் 3.65 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். தமிழகத்தில் கோடைக்கால பருவமழை இன்று வரை இயல்பை விட 33% குறைவாக பெய்துள்ளதென வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே நேரம் சென்னையில் இயல்பை விட 35% கூடுதலாக பெய்துள்ளது. திருச்சியில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த தருமி ஆதீனத்திற்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலம் மற்றும் அடிமனை இடங்கள் ஆதீன நிர்வாகத்தால் மீட்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பாலம் அருகில் உள்ள 5 கடைகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. திருவட்டார் போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. அதே நேரம் பாசனத்திற்கு நீர்வரத்தை விட அதிக அளவில் தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது.
அணையின் நீர்மட்டம் 61.89 அடியாக சரிந்துள்ளது. சித்ரா பௌர்ணமி நாளை ஒட்டி கிரிவலத்தை நிறைவு செய்த பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் நிலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலில் மே 2 மற்றும் 3ஆம் தேதி 2 நாட்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை கட்டணம் இன்றி டூரிஸ்டுகள் கண்டு மகிழ மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்று காரணமாக 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமானது. சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் 3 மாதங்களுக்கு பிறகு அருவிக்கு நீர் வந்தது. டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டனர். திருப்பூரில் ஜவுளி பின்னலாடை நிறுவனங்களுக்கு தேவையான நூல் விலை கிலோவிற்கு ரூபாய் 7 உயர்ந்துள்ளது. 1 கிலோ நூல் ரூபாய் 224க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விகிதாச்சார முறையில் சம்பளம் பெற வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அடையாள வேலைநிறுத்தம் செய்கின்றனர். இதனால் பல படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி அருகே காளியாபுரத்தில் குடிபோதையில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவன் சந்திரன் மற்றும் அவரது மனைவி காளீஸ்வரியை ஆனைமலை போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரிக்கின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு விமர்சையாக நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாம்புரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு தீமிதி விழா கோலாகலமாக நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக போற்றப்படும் கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோயிலில் 3006 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் சென்றனர். புச்சிபாபு சனா இயக்கத்தில் ராம்சரண் ஜான்வி கபூர் நடித்து வரும் படம் பெத்தி இருமுறை ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டு இப்போது ஜூன் 4ஆம் தேதி படத்தை வெளியிட உள்ளனர். படத்தில் ஒரு சிறப்பு பாடல் காட்சி அமைந்துள்ளது. அதில் ஆட மிருனால் சம்யுக்தா போன்றோரிடம் பேசினர். இறுதியில் ஸ்ருதிஹாசன் நடிப்பது முடிவாகி பாடல் காட்சியும் நடக்கிறது. இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் ஸ்ருதிக்கு 3 கோடி சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம். தெலுங்கு நிறுவனமான மைத்ரி மூவிஸ் தமிழில் தயாரிக்கும் 3வது படத்திற்கு மதராத்திரி என பெயரிட்டுள்ளனர். ராஜா கருப்புசாமி இயக்க ரிஷிகாந்த் அனிஷ்மா முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். வழக்கத்திற்கு மாறாக ஒரு திருமணம், ஒரு இரவு, 2 அறிமுகமில்லா நபர்கள், பல பொய்கள் என ஒரு இரவு எல்லாவற்றையும் எப்படி மாற்றுகிறது என்பதுதான் கதை. படத்தின் முதல் பார்வையை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டார். இவரின் அடுத்த படத்தை இந்த நிறுவனம் தயாரிக்கிறது. அல்லு அர்ஜுன் நடிக்கிறார். விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். தமிழகத்தில் ஓட்டு இல்லை என்று எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் தாவேகா ஜெயிக்கணும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கிறது. மக்களுக்கும் அதே ஆசை இருக்கும் என நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தெரிவித்துள்ளார். 94 வயதை கடந்த இயக்குநர் சிங்கீதம் சீனிவாசராவ் தற்போது ஒரு படத்தை இயக்கியுள்ளார். படத்திற்கு சிங்கீதம் என பெயரிட்டு டீசரையும் வெளியிட்டுள்ளனர். முன்னணி இயக்குநர்கள் பலரை ஒரு படத்தை ஆரம்பித்து எப்போது முடிப்பார்கள் என தயாரிப்பாளர்கள் தவம் கிடைக்கும் நிலையில் இந்த வயதில் 3 மாதங்களில் படப்பிடிப்பை முடித்துள்ளார். ஜூன் 11 படம் ரிலீஸ் ஆகிறது. அஜித்தின் பிறந்தநாளான நேற்று அவரது புதிய பட அறிவிப்பு வெளியாகாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் அவரது ரேஸ் ஆவணப்படம் பற்றிய அறிவிப்பு வந்தது. விஜய் இயக்கும் இப்படத்திற்கு கிளாடியேட்டர்ஸ் என பெயரிட்டு மோஷன் போஸ்டர் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். அஜித் இதுவரை மேற்கொண்ட ரேஸுகளை உள்ளடக்கி இந்த ஆவணப்படம் உருவாகியுள்ளது. விரைவில் தியேட்டர் அல்லது OTTயில் வெளியாக வாய்ப்புள்ளது. மெக்சிகோவில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இந்திய ஒளிபரப்பு உரிமத்தை எந்த நிறுவனமும் இன்னும் வாங்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.